அப்ப நமக்கு எதனால எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு அறிகுறி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த சுக்கு பத்தி சொல்லுவாங்க. இப்ப தலைவலி அப்படின்னாக்கா சுக்கு சொல்லுவாங்க. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னுவாங்க. அப்ப இந்த சுக்கும் சுப்பிரமணியரும் மிகப்பெரிய தமிழர்களுடைய பண்பாட்டோட எழுந்த ஒரு விஷயம். இந்த சுக்கை எழுத்து நீங்க சும்மா பத்து போட்டீங்கன்னா தலைவலி சரியாயிடும். சரிங்களா? தண்ணி குடிச்சு பாருங்க, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு பாருங்க. தண்ணி நீங்க வெந்நீரா குடிச்சு பாத்தீங்கன்னா உடனடியா சரியாயிடும். வெந்நீர் தண்ணி சுட வச்சுதான் குடிக்க சொல்றாங்க. வள்ளலாரே அதான் சொல்றாரு. நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி, இது ஒரு ஃபார்முலா. எதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப நீரை சுருக்கி, அதாவது அந்த டென்சிட்டியை குறைக்க சொல்றாங்க. அந்த அல்கைன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்றாங்க. அது மழைநீர் கிடைக்கக்கூடிய அந்த நீங்க நீரை சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடைக்கும்ன்றாங்க. அது நம்ம பெரும்பான்மையான விஷயங்கள் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா அதுக்கான நேரமோ காலமோ ஒரு சிலரால தான் அது முடியும். நம்ம எல்லாராலும் அப்படி ஃபாலோ பண்ணி அதை கரெக்டா பண்ண முடியுமான்னு தெரியல. அப்ப எந்தெந்த வியாதி என்னன்னு சொல்றாங்களோ அதுக்கு என்ன செய்யணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஒரு பிசினஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம உடம்ப சரி பண்ணிக்குவோம், ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி முடியும். அப்ப சீசனல்லா சில குறைபாடு வரும். இப்ப தலைவலி பார்த்தோம், இப்ப ஜுரம் வரும். ஜுரம் இப்ப விஷ காய்ச்சல் இருக்கு, இன்ஃபுளுன்ஸ்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, நிமோனியான்றாங்க, அந்த வைரஸ் காய்ச்சல் இந்த வைரஸ் காய்ச்சல்ன்றாங்களா. இந்த வைரஸ் காய்ச்சலுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் வச்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? 15 நாள் 20 நாள் 30 நாள் அப்படி எல்லாம் மாசக்கணக்குல எல்லாம் ஜுரம் தீராது. சாயங்காலம் ஆச்சுன்னா ஜுரம் வந்துடும், மூட்டுக்கு மூட்டு வலிக்கும், கைகால் வலிக்கும் இல்லையா? சிக்கன் குனியா இப்ப பண்ண முடியல இல்லையா? இப்ப கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய வந்தது. இந்த டெங்கு காய்ச்சல் அது எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற பாருங்க. இந்த காய்ச்சல்னு ஒண்ணு வந்ததுன்னா அது எந்த காய்ச்சலா இருந்தாலும், அது எந்த வைரஸ் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப வந்துட்டீங்கல்ல, ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆன ட்ரீட்மெண்ட் சொல்றேன் பாருங்க. வில்வ இலை இருக்கு இல்லையா? வில்வம். இந்த வில்வம் நம்ம ஆன்மீகத்தோட தொடர்பு பற்றி மருத்துவம் வச்சிருக்கோம். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, வில்வத்தை தொட்டாலே போதுங்க, கிருமி நாசினி. கிருமி நாசினி வில்வம் ஒரு கிருமி நாசினி. வில்வத்தை சிவனுக்கு போட சொன்னாங்க. வில்வத்தை சிவனுக்கு போடுறீங்களோ போடலையோ, நீங்க கையால தொட்டாலே ஒரு கிருமி போயிடும், உங்க உடம்புல கிருமி போயிடும். முசுகுந்த சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசுகுந்த சக்கரவர்த்தி புராணம் எல்லாம் படிச்சது இல்லை, அது தெரியாது. குரங்கு, அது ஒரு குரங்குன்னு வச்சுங்க, குரங்கு ராஜா. ஒரு குரங்கு ஒரு புலிக்காக பயந்துட்டு ஒரு மரத்து மேல போய் ஏறிச்சு. அந்த புலியும் போல இந்த குரங்கு மேல இருக்கு. இந்த புலி வர்றதுக்காக என்ன பண்ணுது, அந்த மரத்து மேல தலையை தச்சு ஒண்ணு ஒன்னா போடுது. அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கு, சிவலிங்கம் இருக்கு. இந்த குரங்கு மேலே இருக்குது. மேலே ஏறி அந்த தலையை ஒண்ணு ஒன்னா தச்சு போட்டுன்னு இருக்கு. ஏன்னா அது பயத்துல தூக்கத்துல நம்ம உங்ககிட்ட புலி நம்ம தின்னுடுமே விடிய உட்காந்து போட்டுட்டு இருக்கு. புலி உட்காந்து பார்த்துட்டு விடிஞ்சு போயிட்டு அது போயிட்டு. அந்த குரங்கு அந்த வில்வத்தை அந்த சிவன் மேல போட்டதுனால மறுபிறவில முசுகுந்த சக்கரவர்த்தி, இது நார்த்ல நடந்து, நம்ம தமிழ்நாட்டுல இருக்குல்ல, இது வடநாட்டுல இருந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அவன் மிகப்பெரிய ஒரு பேரரசன், பல நாடுகளை ஆண்டதா சொல்றாங்க. அப்ப அந்த வில்வத்தை அந்த சிவலிங்கத்து மேல போட்டதுனால அவன் மறுபிறவில ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வில்வம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்வம் யாருக்கு உகந்தது? சிவன் யாரு? அவருடைய கேரக்டர் என்ன? உக்கரமானவர், ஒரு தேஜஸ், ஒரு பிழம்பு, நெருப்பு. சிவன் ஒரு நெருப்பு. பெருமாள் எங்க இருக்காரு? இருக்காரு. அவர் பார்க்கடை கூட இருக்காரு. பார்க்கடை பள்ளிவண்ட பெருமாள் இல்லையா? பார்க்கடல் இருக்கு. அப்ப நீர்லயே இருக்காரு இல்லையா? நீர்ல இருக்கு. இவர் உஷ்ணம், இவன் வெப்பம், உஷ்ணம். பெருமாள் தண்ணியிலே இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன பிடிக்கும்? இதெல்லாம் சயின்ஸ், சரிங்களா? இதை நம்ம ஆன்மீகத்தோட நம்ம ஆள் வச்சுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்படி எல்லாம் சொன்னாதான் நீங்க அதை போய் பார்ப்பீங்க. அப்ப பெருமாள் கோயில்ல தீர்த்தம் கொடுக்குறான் இல்லைங்களா? 2 கிராம்பு துளசி கொடுக்குறான். அப்ப மழை நாள்ல வரக்கூடிய சளி ஜுரத்துக்கு
நீங்க துளசி யூஸ் பண்ணணும். இப்ப சப்ஜெக்ட் புரியுதுங்களா? மழை நாள்ல ஏற்படுகின்ற சளி, ஜுரம், இருமல் எல்லாத்துக்குமே நீங்க துளசி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாகும். வெயில் நாள்ல ஏற்படுகின்ற ஜுரம், சளி அதுக்கெல்லாம் வில்வம் யூஸ் பண்ணுங்க, ஆலத்தோட யூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஹீட்டு தான். எல்லா அதாவது பொன்னாங்கண்ணி, கத்திலாங்கண்ணி இதெல்லாம் தவிர்த்து வில்வம் குழும்புதான். வில்வம் குழும்புதான். அதான் சொன்னேன், உங்களை குளிர்ச்சி பண்றதுக்கு தான் அது வில்வம். துளசி ஹீட்டு. பெரும்பாலான கீரைகள் அத்தனையுமே ஹீட்டு தான். புளிச்சக்கீரை உங்களுக்கு ஹீட்டுல, புளிச்சக்கீரை குளுமை குளுமை. ஆனா ரொம்ப பேரு புளிச்சக்கீரை சாப்பிட்டா ஹீட்டுன்றாங்க. புளிச்சக்கீரை குளுமை, உங்க ஊரினுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுல ஒரு அற்புதமான கீரை. மோஷன் பிரச்சனைலாம் இருக்கும் ரொம்ப பேருக்கு. இந்த புளிச்சக்கீரை 2-3 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். அந்த சூடு தணிஞ்சதுன்னா மோஷன் சரியா போகும். இப்ப ஒவ்வொரு வியாதிக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு பார்த்துப்போம். இப்ப இந்த வில்வம் இருக்கு இல்லைங்களா, 3 நாளைக்கு காலையிலையும் சாயங்காலமும் ஒரு டைம் வச்சுக்கணும். காலைல 6 மணிக்குன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு 3 நாளைக்கு தொடர்ந்து ஜீரகம், மிளகு, 2 பல்லு பூண்டு போட்டு ஒரு கஷாயம் மாதிரி 3 நாள் சார். 6 மாசம் நீங்க வலி இருக்கு, 6 மாசம் ஜுரம் விடல, 3 மாசம் விடல, 15 நாள் விடல, தயவுசெய்து டாக்டர்கிட்ட போவாதீங்க. வெறும் உள்ளத்தலை வில்வம், மிளகு ஜீரகம் சும்மா கொஞ்சம் போட்டுங்க, ஒரு நாள் சும்மா கொஞ்சம் போட்டுங்க, ஒரு 2 பல்லு பூண்டு போடுங்க. இல்ல வெறும் வில்வ இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் வில்வ ஜுரத்துக்கு 3 நாளைக்கு 3 வேலை இல்ல 3 வேலையில சரியாயிடுச்சுன்னா விட்டுடுங்க. சரியாகலைன்னா 3 நாளுக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப 15 நாள் 20 நாள் இருக்கு இல்லையா, 3 நாள் கொடுத்து பாருங்க. வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. டாக்டர் எல்லாம் போய் அடையாதீங்க. எந்த வைரஸ் நோயா இருந்தாலும் நீங்க என்ன வேணா செக் பண்ணுங்க, அத்தனை திரும்பி ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த வில்வம். நீங்க நினைக்கிறீங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றதும் ஒரு கைப்பிடி வில்வம் சும்மா ஒரு 10 3 இடையா இருக்கும். மகாவில்வம் 9 தலை இருக்கும். ஆமா, கசப்பு. அதுக்கு அடுத்ததுன்னா ஒரு 3 இனாக்கு போடுங்க. இந்த 3 தலையா இருந்தா ஒரு 10 இனாக்கு இருக்குங்க. 3 தலையா இருந்ததுன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 10. அது அளவு பெரியவங்களுக்காங்க. இவ்வளவுதாங்க சளி போறதுக்கு. இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த வில்வத்தை நீங்க ஒரு கஷாயமா சொன்னேன் இல்லையா, வெறும் தலையா இருந்தாலும் போடுங்க, இந்த மிளகு ஜீரகம் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா எப்படியாப்பட்ட வைரஸ் இருந்தாலும் 3 நாளைக்கு மேல உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் பிராக்டிக்கல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 20 வருஷமா நான் ஹாஸ்பிட்டலே போறதில்ல. நீங்க பாக்குற அரங்கைங்க இல்லை. நான் வேற மாதிரி இருந்தேன், உடலாலும் மனதாலும் நான் வேற மாதிரி இருந்தேன். இவ்வளவு பெருசு இருந்தேன். இப்போ ஒரு 10 வருஷமா பால், டீ, காஃபி எல்லாம் நிறுத்திட்டேன். இப்ப நான் சொல்றக்கூடிய அத்தனை வைத்தியமும் அத்தனை வீடியோவும் செல்ஃப் அனாலிஸ் நானே பண்ணி ஒன்னொன்னா கத்துக்கிட்டேன். ஏன் பாலை பத்தி புதிய தலைமுறையில ஒரு 15 வருஷமே ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். பால் விஷம். பால் விஷம்தான். இந்த பால் யாருக்கு தேவைன்னு இருக்கு? பால் தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு தேவை? நோஞ்சானா இருக்கிறவங்களுக்கு, உடம்பு முடியாத இருக்கிறவங்களுக்கு, வயதிகளுக்கு, அவங்களுக்கு தேவை. ஒரு ஏழைக்கு தேவை. ஒரு ஏழை குழந்தைக்கு தேவையான அளவு சத்து கிடைக்காது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது பாலை பத்தி நிறைய ஆர்டிகல்லாம் எழுதியிருந்தேன். மோர் சாப்பிடலாம், அது மோரும் தண்ணியா சாப்பிடணும். பாலும் சாப்பிடலாம். நீங்க நாட்டு மாட்டு பாலாம் தான் நல்லது, அதுல கொழுப்பு ரொம்ப கம்மி, அது A2 பால்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம் நீங்கன்னு கேட்டீங்கன்னா, பாலை சம பண்ணி இப்ப கடையில எல்லாம் நல்லது செய்யறாங்களுக்கு. நீங்க கடையில எல்லாம் டீ குடிக்கிறீங்க இல்ல, பச்சை தண்ணியா குடுக்குறான்னு சொல்றீங்கல்ல, அவங்க குடுக்கறதுதான் நல்லது. ஆனா நம்ம சொல்றோம் பச்சை தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கழகன்னு அப்படியே சாப்பிடலாம் பழகிறோம் இல்லையா. குழந்தைங்க இந்த ஒபிசிட்டிக்கு அது ஒரு பெரிய காரணம். இது சம்பந்தம்லாம் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிருக்கோம். 3 விஷயத்த நீங்க பாப்பா கொஞ்சம் குண்டா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் சம்பந்தப்பட்ட பொருள் நிறுத்தணும். 1, சிக்கன் அறவே நிறுத்தணும். சிக்கன் தொடவே கூடாது. ஆச்சுங்களா? நாட்டுக்கோழி சாப்பிடலாம். சிக்கன்னாக்கா நீங்க, நான் பிராய்லர் தான் சொல்றேன், நீங்க நாட்டுக்கோழி சாப்பிடலாம், அதுல தப்பு இல்லை.
மூணாவது, சர்க்கரை வந்து அதிகம் தேவைப்படாது. அதாவது இந்த வெள்ளையா இருக்கிற பொருள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆபத்து. சரிங்களா? கருப்பா இருக்கிறதுலாம் உடம்புக்கு, இப்ப என்ன மாதிரி கருப்பா இருந்தா அவங்களாம் நல்லா பாத்தீங்களா? தப்பா சொல்லல, சும்மா ஒரு விஷயம் சொல்ல, ஒரு பிரோஜனம். சரிங்களா? நம்ம கருப்பா இருக்காங்க பாருங்க, கருப்பா இருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே வலிமையா இருப்பாங்க. இந்த சிவப்பா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்றேன். ஆப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் இப்ப ஜமைக்கால உசேன் போல்ட் இருந்தான் பாத்தீங்கன்னா, கண்ண கரியர்னு அப்படி கரிய சுட்டு எடுத்த மாதிரி இருக்கும். உலகத்துல அவன் தான் வந்து ஒரு 7-8 முறை தடகத்துல அவன் தான் ஒலிம்பிக்ல பதக்கம். அந்த பொதுவாகவே அந்த கருப்பா இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் வலிமை அதிகமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, தப்பாலாம் இல்லை. இப்ப இந்த 3 விஷயத்த அவாய்ட் பண்ணணும். இந்த வெள்ளையா இருக்கிற இந்த பால், சர்க்கரை, அந்த கோழிக்கறி, இந்த மாதிரி பொருளை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். மைதா, மெயினா மைதா. கேரளாவில பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ். காலையிலேயே பரோட்டா கறி இருக்கும். கறினாக்கா நம்ம வந்து இங்க கறின்னு சொல்றோம் இல்லையா? கறினாக்கா மரக்கறி, நம்ம காய்கறி தான் கறின்னுவோம், அங்க இறைச்சின்னு தான் சொல்லுவோம். அந்த தூய தமிழ் அங்க இருக்கும். இங்க நம்மகிட்ட தமிழ் மாட்டுக்கறி, பன்னிக்கறி அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. காலையிலேயே அங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டை வச்சு அந்த தலை, அந்த கொம்போட கொண்டு போய் வச்சிருவோம். மாட்டு தலை இருக்குங்களா, அந்த தலையை அந்த மாடு கொம்போட அப்படி நிற்கும். அதை பார்த்துட்டு தான் கறி வாங்க போவோம். அங்க நிறைய கடை இருக்கும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க இருக்காங்க, நான் போயிருக்கேன். இப்பதான் ஒரு 20 வருஷமா நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. வெள்ளாட்டு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் வித்துட்டுன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடிலாம் நானும் நிறைய பன்னிக்கறி, கோழிக்கறி, காக்கா கறி, இந்த மாதிரி. அது மாதிரி என்னென்னலாம் கிடைக்குதோ, எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது மனித இயல்பு, நம்ம பாரம்பரியமா நம்ம ஜீன்ல இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்கவோ எல்லாம் முடியாது. அது அதனால இந்த ஆமா, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, எதையுமே ஒரு துச்சமா மதிக்க கத்துக்கணும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்கல்ல, இதை விட சந்தோஷம் வேற இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு அல்பமா போயிடும். புரியுங்களா? நான் பண்ணாத தவறுல நான் பெரிய ஞானிலாம் நினைச்சுக்காதீங்க. உலகத்திலேயே மகா அயோக்கியம் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். என்னை விட ஒரு அயோக்கியம் இந்த உலகத்துல பிறந்திருப்போம். அவ்வளவுதான், அதுதான், இதுதான் சப்ஜெக்ட், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையா நான் அனுபவிச்சது. நான் ஒவ்வொரு டிசீஸுக்கும் நான் சொல்லியிருக்கிற விஷயம். ஒரு 40 வயசுல எல்லாம் கண்ணாடி போட்டேன், இப்ப கண்ணாடியே போடல. அப்ப செல்ஃப் அனலைஸ் பண்றோம். அப்ப நம்ம 300-90 வயசு வரைக்கும் எல்லாம் கண்ணாடி போடாம இருந்தா நம்ம ஏன் கண்ணாடி போடணும்? அப்ப என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே பண்ணல. இதான் விஷயம். ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டேன், இப்ப கண்ணாடியே போடல. நீங்க எவ்வளவு கூர்மையா நீங்க என்ன படிக்கிறீங்களோ நான் படிக்க முடியும். அப்ப ஒரு விஷயங்கள இதெல்லாம் அந்த வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க. சின்ன சின்ன எளிமையான தீர்வு. ஒண்ணுமே இல்லை, சோப்பு தான் உங்களுடைய முதல் எதிரி. சோப்பு, நீங்க போடுற சோப்பு இருக்கு இல்லையா, இதுதான் உங்க முதல் எதிரி. சோப்பு கண்ணுல போடுறீங்க, கண்ணு எரியுதா? அந்த சோப்புல என்ன கெமிக்கல் போடுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது, இதெல்லாம் தெரியறது இல்லை நமக்கு. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொட்டு எடுத்து கையில் வச்சுக்கிங்க, கையை தொலை போட்டுரும், அவ்வளவு அரிக்கும். சோடியம், எந்த சோப்பா இருந்தாலும் சோடியம் பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட் பாத்தீங்களா? அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு சோப் அந்த கெமிக்கலு. அது வந்து ஒரு சோப்பு தயாரிச்சா நீங்க உடனே யூஸ் பண்ண முடியாது, ஒரு மாசம் கழிச்சு தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். ஒரு மாசம் வரைக்கும் அந்த சில சோப்பு போட்ட உடனே உடம்பு அரிக்கும், பாத்துருக்கீங்களா? எதனால தெரியுமா? அது ப்ரொடக்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டான், டிமாண்ட்ல ப்ரொடக்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு கடைகள் நினைச்சுட்டான், அது போட்ட உடனே அரிக்கும். அதே ஹமாம் சோப்பு, அதே சோப்பு ஏதாவது யூஸ் பண்ணிருப்பீங்க.
வாங்க உட்காருங்க. இதுல உட்காருங்க. ஆமா, நீங்க இது கம்ஃபர்டபுள் இருந்தா கூட இதுல உட்காந்துங்க. அது ஒன்றும் ஆகாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். அப்ப அந்த கண்ணு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள்ல வர்றதில்ல. அப்ப வருஷக்கணக்கா நீங்க குளிக்கிறீங்க, வருஷக்கணக்கா மூஞ்சில சோப் போடுறீங்க. அப்ப சோப் போடும்போது அந்த கெமிக்கல் உங்களுக்கு வருது, கண்ணு எரியுது இல்லையா? அப்ப நாளடைவுல அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் உங்களுக்கு போய் கண் பார்வை குறையுது. சப்ஜெக்ட் 1. 2வது, குளிக்கும் போது நம்மளாம் அற்புதமா குளிப்போம். எப்படி குளிக்கிறீங்க? தண்ணி எப்படி ஊற்றுவீங்க? காலம் ஊற்றி. சரி, தலையில ஊற்றும் போது என்ன பண்ணுவீங்க? தண்ணி எடுத்து முன்ன ஊத்துறீங்க. கண்ணை திறந்துட்டு ஊத்துறீங்களா, ஊடிக்கிட்டு ஊத்துறீங்களா? ஓகேங்களா? வாட்டர் சர்க்குலேஷன் இல்ல. சின்ன வயசுல ஆத்துல குளத்துல நீங்க குளிப்பீங்க, குளிச்சிருக்கீங்களா? இருக்காது குளிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அந்த குளிச்சுட்டு வந்த உடனே கண்ணு ரெட்டிஷா இருக்கும் பாத்தீங்களா? எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. எங்களுக்கு வாய்ப்பா இருக்கு, குளம் இருக்கு, ஏரி இருக்கு. நாங்க சின்ன வயசுல நிறைய அதெல்லாம் குளிப்போம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணு வாய்க்கால குளிக்கும் போது கண்ணை முடிச்சுட்டு உள்ள ஏதாவது பொருளுக்குள்ள போய் எடுக்கிறது, இது பண்றது, கண்ணை தங்கச்சி இது பண்றது, அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணு ரெட்டிஷா ஆயிடும். அந்த வாட்டர் சர்க்குலேஷன் இல்லாததுனாலதான் உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை. அழுகுறவங்களுக்குலாம் கண்ணு நல்லா தெரியும், பாத்தீங்களா? அடிக்கடி அழுகுறாங்க. அவருக்கு மத்த பிரச்சனை நிறைய இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும், மத்ததெல்லாம் இருக்கும். ஆனா கண்ணு மட்டும் நல்லா தெரியும். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாட்டர் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த கண் பார்வை தெளிவா தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? சோப்புக்கு மூஞ்சில போடுறது நிறுத்துங்க. அது போட்டீங்கன்னா கூட கண்ணு நல்லா இருக்கும் மூடிக்கிட்டு, கடைசியா மூஞ்சிக்கு சோப் போடுங்க, உடனே கழுவுங்க. 1. 2வது, குளிக்கும் போது கண்ணை திறந்துக்கிட்டு குளிங்க. ஒரு 10 முறை கண்ணை இப்படி ரொட்டேட் பண்ணுங்க, தண்ணி ஊத்திக்கிட்டே. முதல்ல 2 மக்கு 3 மக்கு ஊத்துங்க. ஊத்திட்டே அழுக்கெல்லாம் போகணும். அதை பண்ண முடியுங்க, அதை பண்ணுங்க. அதை பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளா குளிக்கணும். எப்படியாவது டெய்லி குளிக்க தானே போறோம் இல்லையா? அதனால குளிக்கும் போது முதல்ல 2-3 மக்கு தண்ணி தலையில ஊத்துங்க. ஊத்திட்டு ஷவர்ல குளிச்சீங்கன்னா கண்ணு நல்லா திறந்து ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி ஒரு 10 முறை, இப்படி ஒரு 10 முறை. அப்புறம் இப்படி பாருங்க, எப்படி பாருங்க, மேல பாருங்க, கீழே பாருங்க. ரெகுலரா சரியா இத பண்ணிட்டு வாங்க. 1 மாசத்துல உங்களுக்கு மாற்றம் தெரியும். ரொம்ப டைம்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த கண் பார்வைக்கு என்ன பண்ணலாம்? யாருக்கெல்லாம் கண்ணு குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு என்ன ஜூஸ் தயாரிக்கலாம்? என்ன சொல்லியிருக்காங்க? அயல் நாட்டு காய்கறியை நிறுத்துறீங்களா? என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, பப்பாளி ஜூஸ் குடிக்கணும். பொன்னாங்கண்ணி இருக்கு இல்லையா, ஒரு அற்புதமான மருந்து. பொன்னாங்கண்ணி, கற்பலாங்கண்ணி இருக்கு பாருங்க. பொன்னாங்கண்ணி அது ஒரு கொடிய வந்து அதுங்க இருக்கும், காட்டுறாங்க. பொன்னாங்கண்ணி எடுத்து பாருங்க. இப்படி 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 வந்து இப்படி இப்படி போயிடும். அது வந்து நல்ல பொன்னாங்கண்ணி. சிவப்பு பொன்னாங்கண்ணின்றது சிவப்பாலாம் இருக்கும். இலை அது வந்து படந்து, அதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சிவப்பு பொன்னாங்கண்ணின்னுவாங்க. அது இலை வந்து இப்படி இருக்கும், சின்ன சின்னதா நம்ம இந்த இலை மாதிரி இருக்கும், கருவேப்பிலை மாதிரி. ஆனா சிவப்பு கலரா இருக்கும். அது சிவப்பு பொன்னாங்கண்ணி. அதுதான் சார், அதுதான் சிவப்பு பொன்னாங்கண்ணி, ப்ரௌன் கலர் இருக்குது. அந்த பச்சை பொன்னாங்கண்ணி 48 நாள் ஒரு மண்டலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பகல்ல நட்சத்திரம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. பகல்ல நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப ஒரு அளவு இருக்கு இல்லையா, இன்னும் அளவு கொடுக்கலாம். இப்ப ஜூஸ் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப ஜூஸ் பத்தி தான் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப அளவு மிகவும் குறையும் நோய் செய்யும். எதுவுமே நீங்க ஜாஸ்தி எடுத்துக்கூடாது. ஒரு பிடி கீரை உங்களுக்கு போதுமானது. ஒரு நபருக்கு ஒரு பிடி கீரை. இல்ல ஜூஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, ஒரு 10 ml இருந்து 15 ml வெறும் ஜூஸ். அதை வந்து நீங்க தண்ணியில கலந்து சாப்பிடுங்க. இல்ல வந்து அடுத்து வர அப்படியே வந்துகிட்டே இருங்க. எப்படி நீங்க இப்ப ஜூஸ் ஒண்ணு தயாரிக்கிறீங்க, அந்த ஜூஸை நீங்க எப்படி பண்ணலாம், நீங்க சேல்ஸுக்கு எப்படி பண்ணலாம், வீட்டுக்கு எப்படி பண்ணலாம், அது எப்படி மார்க்கெட் பண்ண போறோம்ன்றத சொல்றேன். இப்ப வெறும் ஜூஸ் இப்ப பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா என்ன பண்ணோம்? கண்ணு நல்லா தெரியும். இப்ப கண் பார்வை இப்ப சளிக்கு பார்த்தோம், ஜுரத்துக்கு பார்த்தோம். சளிக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தூதுவளையோ
இதெல்லாம் ஆடத்தோட குளத்தி இதெல்லாம் நீங்க பண்ணலாம் இல்லையா. ஜூஸ் சாப்பிடலாம். தலைவலிக்கு சொன்னேன் இல்லையா, தலைவலிக்கு நீங்க ஒரு சுக்க 10 போடலாம், இல்ல சுக்குமல்லி டீ சாப்பிடலாம், இதெல்லாம் இல்ல தண்ணி குடிச்சு பார்க்கலாம், இல்ல வயிற்றுல கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தா அதனால தலைவலின்னு சொன்னேன். இப்ப இதெல்லாம் நீங்க ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சீங்க. ஏன்னா 45 நிமிஷத்துக்கு மேல நம்ம மைண்ட்ல எதுவுமே ஸ்டோர் ஆகாது. நம்ம சப்ஜெக்ட் எவ்வளவுதான் பேசிட்டே போகலாம், உங்களுக்கு அவ்வளவுதான் நிற்கும். அதனாலதான் நான் வந்து சப்ஜெக்டை வந்து உங்களுக்கு ஷார்ட்டா நடுவில் மட்டும் பாயிண்ட் கொடுக்குறேன். நிறைய நம்ம பேசிட்டே போறோம், உங்க மனசுல நிக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப மைண்ட்ல நிக்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அப்ப ஒரு 10 to 15 ml போதுமான பெரியவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு குறைச்சிக்கலாம். மூளை ஒரு பங்குத்தாலும். சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 சொட்டு 5 சொட்டு. அதுக்கு முன்னாடி இந்த உரப்பு கட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் சளி எல்லாம் இருக்குன்னா நாட்டு மருந்து கல்ல இருக்கும், அது ஏச்சி போட்பாங்க. தயவு செய்து டாக்டர், நான் இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸுக்கு வந்துருக்கீங்க, இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கீங்க, டாக்டர்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கீங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப இருந்தே நீங்கெல்லாம் சின்ன குழந்தை வச்சிருக்கீங்க, இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அலோபதி எல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட், கை உடச்சிட்டு கால் உடச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா சூப்பர், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம் கேட்கறது. இல்ல இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்கணும். இப்ப நீங்க இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு நீங்க அந்த மெசேஜை கன்வே பண்ணணும். நீங்க மாத்தணும், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய கடமை இருக்கு. இப்ப நான் ஒரு ப்ரொஃபஸரான ஒரு காலேஜ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங்ல இருந்து வந்தாங்க. இப்ப நான் தமிழ் எனக்கு நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் பேணிட்டுட்டேன், எனக்கு அதெல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லைன்னு வச்சுங்களேன். அது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சான் பாருங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஒர்க் பண்ணேன். அப்புறம் விட்டுட்டேன், அப்புறம்லாம் வேணான்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தொழில் தேட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம். அதுல போதுமா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்ட் ஒரு 7,000-8,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் போயிட்டுது. அன்னைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப அன்னைக்கு அது பெரிய கஷ்டம். அது அன்னைக்கு இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தன்மான சில விஷயங்கள்லாம் அது என்னால போக முடியல. மரியாதை இல்லை, தமிழ்னா ஒரு மரியாதை இல்லை. தமிழ் டிபார்ட்மெண்ட் ஒரு கேவலமான டிபார்ட்மெண்ட் அப்படி பார்ப்பேன். அதனால அந்த ஈடுபாடு இல்லாதனால விட்டுட்டேன். அப்புறம் கோயில் அது இதுன்னு அப்புறம் வந்தோம்னு வச்சுங்களேன். கடவுள், ஆமா சொல்றேன், இப்ப வரம் பாருங்க, அடுத்த சப்ஜெக்ட் வரம் பாருங்க. ஏன்னா ஒரு இம்ப்ரெஷன் தான், நீங்க எல்லாம் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் வச்சுங்க. அது போக சொல்றேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஒரு வியாபாரத்துக்கோ இல்ல நமக்கோ சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். அப்ப எதுக்கு என்ன பண்ணீங்கன்னா சரியாகும், அந்த ஒரு அனலிட்டிக் அப்படி வச்சுக்கணும். அந்த வீடியோவை முழுசா பாருங்க, கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ பாருங்க. ஷார்ட் எல்லாம் ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளதான் வச்சிருப்பேன். அதே மெசேஜ் சொல்லியிருப்பேன். இப்ப புதுசா ஒரு வீடியோ எல்லாம் ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன், ஃபுல் வீடியோ எல்லாம் இல்லை. ஏன்னா மக்கள் அவசரத்துல பாக்குறதுக்கு. அதனால நான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்ப கொடுத்துட்டே வரேன், ஒன்னொன்னையும். இப்ப நிறைய வீடியோஸ் வச்சிருக்கேன், ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டே வரேன். இப்ப அது மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. இப்ப என்னன்னு பார்த்தோம், முக்கியமான சளி, ஜுரம், இந்த கண் பார்வை பார்த்துருக்கோம் இல்லையா. பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க, கசலாங்கண்ணி சாப்பிடுங்க. சாப்பிடுறதுனால மட்டும் சரியாயிடும். வெள்ளை உடம்புக்கு உள்ளுக்கு நல்லது. அது கிடையாது. வெள்ளை கரிசலாங்கண்ணி உள்ளுக்கு நல்லது, மஞ்ச கரிசலாங்கண்ணி வயிற்றுக்கு நல்லது, தலைக்கு மேல் பூச்சிக்கு அந்த இதுக்கு நிறைய பயன்படும். உள்ளுக்கும் சாப்பிடலாம், அவனும் தப்பு இல்லை. மஞ்சள் கிடைக்கும், வெள்ளை தான் கிடைக்காது. வெள்ளை கிடைக்குது அவங்களுக்கு, எங்க கிடைக்கு? சுக்குமல்லிட்டியாமா? அது சப்ஜெக்ட் ஜூஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மூலிகை டீ வந்துச்சு, அது ப்ரிப்பரேஷன் எல்லாம் சொன்னேன்.
அம்மா குழந்தைக்கு பால்னா வேணா இருக்கு, என்ன வேணா என்ன வேணா இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு எதாவது பயன்படுத்தலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க ஒரு வியாபாரம் பண்றதுனாலும் வீட்டுக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுகர் பத்தி நிறைய பேசணும் இல்லைங்களா. அது நல்லதுதான், அது பணம் தான் நாடு சேர்க்க நல்லதுதான், சாப்பிடுங்க. இத பத்தி தான் அடுத்த சப்ஜெக்ட். இந்த நான் சுகர் போட்டுக்க மாட்டேன், சுகர் சாப்பிட மாட்டேன்றீங்கல்ல, அது உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு சொல்றேன்.